டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங். அதாவது இது வரைக்கும் நம்ம பேங்க்கோட எல்லா சிஸ்டமும் பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மானிட்டரி பாலிசி அப்படின்னா என்ன, வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி, அது வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸில் ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட், அதாவது சமீபகால முன்னேற்றங்கள் என்னென்ன அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங், அதாவது மின்னணு வங்கி முறை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஆன்லைன் பேங்கிங், ஆல்சோ நோன் ஆஸ் இன்டர்நெட் பேங்கிங். இந்த மின்னணு வங்கி முறையை நம்ம நிகழ்நிலை வங்கி முறை, அதாவது ஆன்லைன் பேங்கிங் ஆர் இன்டர்நெட் பேங்கிங், இணைய வங்கி முறை அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம என்ன ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது என்ன மாதிரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம பேங்க்குக்கு போய் சலான் ஃபில் பண்ணி கொடுத்து நம்ம பணம் எடுக்கிற அந்த வழிமுறைகள் எல்லாமே இப்போ இந்த ஒரு பிஸியான பீரியடில் நம்மளால் செய்ய முடியல. அப்படிங்கிறதுனால இவங்க ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பேங்க்கும் அதுக்கென தனி ஒரு ஆப் வச்சுருக்காங்க, ஒரு அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க. அதை நம்மளுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நம்ம அதன் மூலம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கவனிங்க, online banking is also known as internet banking is an electronic payment system that enables customer of the banks or financial institution to contact a range of financial transaction through the financial institution's website. அதாவது அந்த ஃபினான்ஸோட இன்ஸ்டியூஷன் வெப்சைட் வழியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். The online banking system typically connect to or to be part of the core banking system operated by the bank and is in contract to branch banks, which was the traditional way customers accessed banking service. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிவர்த்தனை மூலம் இதர வங்கிகளோட நடவடிக்கைகளும், அதாவது நீங்கள் இருக்கிற பேங்க்லேருந்து சேம் பேங்க்குக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அல்லது அடுத்த பேங்க்குக்கும் உங்கள் வங்கி அல்லாத இன்னொரு பேங்க்குக்கும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் மூலம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பணத்தை அனுப்பிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான வழிமுறை. நீங்கள் பேங்க்குக்கு போய் பணம் எடுத்து இன்னொருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் மொபைல்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு நீங்கள் பணம் அனுப்புறது எப்படி, இன்னொருத்தருக்கு பணம் அனுப்புறது, அதாவது சேம் பேங்க்குக்கும் நீங்கள் பணம் அனுப்பிக்கலாம், அல்லது வேறு ஒரு பேங்க்குக்கும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் மூலம் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இது எல்லா வசதிகளுமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் பேங்கிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஜிஎஸ் அண்டு நெஃப்ட், என்இஎஃப்டி. இப்போ ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், அதாவது நிகழ்நேர பெருந்திரள் தீர்வு அப்படின்னு அர்த்தம். நிஃப்ட் அப்படின்னா, என்இஎஃப்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேசிய மின்னணு வங்கி பரிவர்த்தனை, அதாவது நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இது ரெண்டும் எப்படி செயல்படுது, நமக்கு எப்படி நம்ம பேங்க்குக்கு போகாமையே எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெஃப்ட் எடுத்துக்கலாம். என்இஎஃப்டி அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அதாவது இன்டர் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர் எனேபிள்ஸ் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்டு. இது அதாவது எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்டு. இதோடைய டிரான்சாக்ஷன் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிஃப்ட்டுக்கு என்இஎஃப்டி நிஃப்டோட டிரான்சாக்ஷன் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டெட். நீங்கள் என்ன பணம் வேணாலும், எவ்வளோ பணம் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் ஃபண்டு மூலம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோடைய டைமிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், அதாவது மார்னிங் 8 AM டு ஈவினிங் 6:30 PM வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு சிறு செட்டில்மெண்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் த்ரூ நிஃப்ட். சாட்டர்டே மட்டும் 12:30 வரைக்கும் இது செயல்படுது. சாட்டர்டே அப்படிங்கிறது வீக்கெண்டு ஹாலிடே அப்படிங்கிறதுனால 12:30 வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் என்ன ஆகும் அப்படின்னா, பேட்சாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு சிறு தொகுப்புகளாக என்ன ஆகும்னா பண பரிவர்த்தனை நடைபெறும். இது அதாவது இன்றைக்கி 6:30 வரைக்கும் இந்த பரிவர்த்தனை முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அடுத்தது நீங்கள் வந்து 6:30க்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, 7:30 to 8:30 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அடுத்த நாளுடைய டிரான்சாக்ஷன் லிமிட்டில் வந்துடும். ஸோ நிஃப்டோடைய செயல்பாடு இதுதான். நெக்ஸ்ட் ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், அதாவது நிகழ்நேர
பெருந்திரள் தீர்வு அப்படின்னு அர்த்தம். இந்த நிகழ்நேர பரிமாற்றம் அதாவது இது பார்த்தீங்கன்னா உடனே செயல்படும். நீங்கள் நிஃப்ட்டுக்கும் ஆர்டிஜிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்ட்டு ஒரு சிறு சிறு தொகுப்பு அந்த பர்டிகுலர் டைமிங்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பரிவர்த்தனை பண்ணிக்க முடியும். ஆனால் ஆர்டிஜிஎஸ்ல அப்படி கிடையாது. இது என்ன டைமிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு அமௌண்ட்டு போய் சேர்ந்துடும். இதில் நிஃப்ட்டில் உடனே போய் சேராது. கொஞ்சம் டைமிங்ஸ் எடுத்துக்கிட்டு அது உங்கள் அக்கௌண்ட்டோட ஃபெட்ஜ் ஆகி அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் ஆர்டிஜிஎஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்டில் உடனே டிரான்சாக்ஷன் ஹேப்பன்ஸ் இன் ரியல் டைம் ஹென்ஸ் ஃபாஸ்ட். உடனே டைமிங்ஸு அதாவது ஆன் த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இதோட டைமிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9லேருந்து மார்னிங் 9 to ஈவினிங் 4:30 PM. சாட்டர்டேஸ் மட்டும் 1:30 PM வரைக்கும் இது செயல்படுது. நெக்ஸ்ட்டு மினிமம் லிமிட் எவ்வளோ, அதாவது நிஃப்ட்டுக்கு லிமிட் கிடையாது, ஆனால் ஆர்டிஜிஎஸ்க்கு லிமிட் இருக்குது. அதாவது 2 lakhs வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம், இதை பற்றி சொல்லவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக் அதாவது ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். இது நீங்கள் பேங்க்குக்கு போய் அமௌண்ட் எடுத்து நீங்கள் எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் கேஷ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்கள் ஏடிஎம் கார்டை கொடுத்து பின் நம்ம சொன்னீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அங்கேயே ஸ்வைப் பண்ணி உங்களுடைய ஷாப்பிங்கை முடிச்சுக்கலாம். கவனிங்க, ஏடிஎம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு த பேங்க் டெக் சிஸ்டம். அதாவது இந்த சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் they were first introduced in 1967. எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 1967 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட் ரிவல்யூஷன் ஆஃப் ஏடிஎம், அதாவது ஏடிஎம்மில் அடுத்த ரெவல்யூஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்லி டு இன்வால்வ் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட். அதாவது பேமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ்ஸாக இருக்கும். மச் லைக் ஆப்பிள் பே ஆர் கூகுள் வேலெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் நிறைய வந்துருச்சு. ஆப்பிள் பே வந்துருச்சு, கூகுள் வேலெட் வந்துச்சு, கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. ஏடிஎம் டிரான்சாக்ஷன் யூஸிங் ஏ ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் ஏடிஎம் எதில் டிரான்சாக்ஷன் பண்ணி உங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏடிஎம்மில் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக் மணின்னு சொல்கிறோம். அதை நம்ம ஒரு கார்டு சிஸ்டம் இருக்குது. இதே கத்தார் பேங்க்கில் இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தார் பேங்க்கில் டெக்னாலஜிக்கலி கேன் ஹெல்ப் ஓவரால் பேங்கிங் செக்யூரிட்டி பே. அதாவது அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மூலம் நீங்கள் ஏடிஎம்மில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் எடுத்துக்கலாம். இது ரீசண்டாக கத்தாரில் ஃபாலோ பண்ணுறது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கத்தார் தேசிய வங்கி ஏடிஎம் இயந்திரங்களில் உங்களுடைய பயோமெட்ரிக் மூலம் பணம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் பயோமெட்ரிக் உங்களுடைய கட்டை விரல் அல்லது பெருவிரல் ரேகை வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பயோமெட்ரிக் மூலம் அதை அப்சர்வ் பண்ணி நீங்கள் தானு சரிபார்த்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை வழங்கக்கூடிய அங்கே என்ன தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டு சிஸ்டம் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் அப்படின்னா என்ன. பேடிஎம் அப்படிங்கிறது பேமெண்ட் பேங்க்ஸ். அதாவது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 2015 ஆகஸ்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது யாருக்கும் கீழே இதோட லைசன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ கீழே லைசன்ஸ் வாங்கி செயல்படக்கூடிய வங்கி. இதோடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேகர் சர்மா அப்படிங்கிறவர் தான் இவருடைய ஃபவுண்டர். இதோடைய ஷேர் ஹோல்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷர்மா. இந்த பேடிஎம்மோட இன்ஸ்டியூஷனுடைய 51 ஷேர்ஸ் ஷர்மா வச்சுருக்காரு. 197 கம்யூனிகேஷனுங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் 39 ஷேர்ஸை வச்சுருக்காங்க. அதாவது 197 கம்யூனிகேஷனுடைய துணை நிறுவனங்கள் 10% பங்குகளை வச்சிருக்கிறாங்க. அதாவது ஷர்மா இதோடைய ஃபவுண்டர். ஷர்மா 51% பங்குகளை வச்சுருக்காரு. 197 கம்யூனிகேஷனுங்கிற ஒரு நிறுவனம் 37% பங்குகளை வச்சுருக்காங்க. அதுக்கடுத்தது 197 கம்யூனிகேஷனுடைய துணை நிறுவனங்கள் என்ன வச்சுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 10% ஷேரை வச்சுருக்காங்க. இதுதான் பேடிஎம்முடைய செயல்பாடு. இதுவும் அப்படி தான் மணி டிரான்சாக்ஷனுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட் டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு என்ன அப்படின்னா இதெல்லாம் நிறைய டைம் கிளாஸில் சொல்லியிருக்கேன். டெபிட் கார்டு இஸ் த கார்டு allowing the holders to transfer money electronically from their bank account when making a purchase. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு பற்று அட்டை அப்படின்னா என்ன. பற்று அட்டை அதாவது
பற்று அட்டை அப்படிங்கிறது வாடிக்கையாளர் தங்களுடைய கணக்கிலிருந்து பணத்தை தானியங்கி இயந்திரத்தின் மூலம் பணம் எடுக்கலாம், அல்லது பொருட்கள் மற்றும் சேவைகள், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் அல்லது சேவைகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த கார்டு மூலம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பண பரிவர்த்தனை பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரெடிட் கார்டு அப்படின்னா என்னென்னா, கிரெடிட் கார்டு இஸ் த பேமெண்ட் கார்டு issued to users to enable the cash holders to pay a merchant for goods and services based on the cash holders promise to the card issues to pay them for the amount so paid plus the over agreed charges. அதாவது கடன் அட்டை அப்படின்னா என்னென்னா, கடன் அட்டை வழங்கிய நிறுவனத்திலிருந்து அந்த அட்டைக்கு ஒரு நபர் உறுதி அளிக்கணும். ஓகே, இந்த கிரெடிட் கார்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் இருக்கணும். இந்த அட்டையை கொண்டு நம்ம பண்டங்களையும் பணிகளையும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கட்டணங்கள் செலுத்தலாம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் டெபிட் கார்டுனா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டுமே நீங்கள் பணம் செலுத்துதல் டிரான்சாக்ஷன் நடைபெறும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஏற்கனவே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னா உங்களுடைய பரிவர்த்தனை அதாவது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவங்களுக்கு இவ்வளோ கடன் கொடுக்கலாம், பேரே கடன் அட்டை. சரியா? நீங்கள் முன்னாடி கடன் வாங்கி பொருளை வாங்கிக்கிட்டு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலுத்திக்கலாம். சரி, இதுதான் இந்த கிரெடிட் கார்டோடைய ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கு பர்டிகுலர் லிமிட் இருக்குது. இந்த கடன் அட்டை அப்படிங்கிறது கடன் வழங்குதலில் ஒரு புதிய புரட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். வாடிக்கையாளர் என்ன பண்ணலாம் அப்படின்னா பலவிதமான கடன்களை இந்த கிரெடிட் கார்டை போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கடன் வாங்கிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன், அதாவது ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் இதுலாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மூலம் ஃபஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட்டை வாங்கிக்கலாம், திரும்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டியூ பே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கிரெடிட் கார்டோட ஃபங்க்ஷன். கிரெடிட் கார்டு அப்படின்னாலே கடன் அட்டை அப்படின்னு அர்த்தம். டெபிட் கார்டு அப்படின்னாலே பற்று அட்டை. டெபிட் கார்டில் நீங்கள் பணம் இருந்தால் மட்டும்தான், பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் கிரெடிட் கார்டில் உங்கள் அமௌண்ட் இல்லைனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு திரும்ப செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கணும். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொன்னது தான். அதுக்கடுத்தது இதில் இருக்கக்கூடிய நான் ஃபார்மிங் அசஸ்மெண்ட்ஸ் என்னென்ன, வங்கிகளுடைய இணைப்பு என்னென்ன அப்படின்னு நீங்களே படிக்கணும். அதாவது மெர்ஜ்டு பேங்க்ஸ் என்னென்ன இருக்குது, எந்தெந்த பேங்க்கை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கிளான்ஸ் ரீடிங் கொடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மணி மார்க்கெட் அப்படின்னா என்ன, கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னா என்ன, டிமானிட்டைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.